Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க 3 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண வெளியே இருந்து 2 பேரும் கன்னோட வந்து இவங்கள லாக் பண்றாங்க. அப்ப கண்ணினோட அப்பா மறைஞ்சு நின்னுட்டு இந்த கன்னு வச்சிருக்கிறவன் உள்ள வாண்டடும் அவன் கிட்ட 2 கன்னை புடுங்க ட்ரை பண்ண சரண் வெளியே இருக்கிறவன அடிச்சு போட்டுறான். அந்த நேரத்துல ஒரு கன் சவுண்ட் கேட்டதும் யாருக்கு என்னாச்சுன்னு சரண் திரும்பி பார்க்க அங்க யாருக்கும் எதுவும் ஆகல. சோ சரண் உடனே கனினோட கைய புடிச்சிட்டு வா இங்க இருந்து போகலான்னு அவனை வெளியே கூட்டிட்டு போக ட்ரை பண்ண கனினும் நான் என் அப்பா இல்லாம இங்க இருந்து வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அண்ட் அவனோட அப்பாவும் கனின் இங்க இருந்து போன கட்ட சரண் கனினை வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். ஆனா அவங்களுக்கு பின்னாடியே இன்னொருத்தன் கட்டியோட துரத்திட்டு வர சரண் அந்த ஆளையும் அடிச்சு போட்டுறான். அப்ப உள்ள இருந்து இன்னொரு கன் சவுண்ட் கேட்கவும் கனின் அழுதுட்டே உள்ள ஓடி போக சரண் அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். கனினும் என்ன விடு, நான் என் அப்பாக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு அழுதுட்டே சொல்ல இவனும் கொஞ்சம் பொறுமையா இரு, உன்னோட அப்பா உனக்காக தான் எல்லாத்தையும் பண்றாரு, இப்ப நீ அங்க போயிட்டு எல்லாத்தையும் வீணாக்க போறியான்னு சொல்ல இப்ப கனின் எதுவும் சொல்லாம சரண் பின்னாடி போறான். தென் இவங்க பைக் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நான் என்னோட அப்பா கிட்ட போனோம், அவருக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு வாழ்ந்துட்டே சொல்ல சரணும் இப்பாடு நம்மளால முடியாது, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுக்கிறான். அந்த நேரத்துல பின்னாடி ஒருத்தன் இவங்களை அட்டாக் பண்ண வர சரண் அவனை அடிச்சு போட்டுறான். ஆனா அந்த கேப்ல இன்னொருத்தன் கனின் பக்கத்துல கட்டிய வச்சுட்டு உன்னோட கண்ணை கீழே போடுதான்னு சரண் கிட்ட சொல்ல அவனும் கண்ணை கீழே வைக்கிறதுக்கு குனிறான். அந்த நேரத்துல இவன் சரணை அட்டாக் பண்ண போக சரணும் அவன் கையில இருந்த கட்டிய வாங்கி அவனையே கூட்டிட்டு கீழே இருந்த கன் எடுத்து பின்னாடி இருந்தவனை ஷூட் பண்ணிடுறான். இத பாட்டு கனின் பயத்துல நின்னுட்டு இருக்க சரண் அவன் ஷூட் பண்ணவனோட பேக்கெட்டை செக் பண்ணி அவன் கிட்ட இருந்த எமிலி நாட்டோட சீலையும் ஒரு ஹேண்ட்கஃபையும் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறமா வா போலான்னு இவன் கனின பைக்ல உட்கார வச்சு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கற்பனா இங்க ஒருத்தன் என்ன மன்னிச்சிருங்க சார், அந்த கனின் தப்பிச்சு போயிட்டான், ஆனா நாங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க அவனை கண்டுபிடிச்சதும் அந்த வேலையை முடிச்சிடுறோம்னு அவன் இன்னொருத்தன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு போறான். அதே நேரத்துல இங்க சரணும் கனினும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இன்னைக்கு நம்ம இங்கதான் ஸ்டே பண்ண போறோம்னு சரண் சொல்ல இந்த இடம் சேஃபா இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும், சப்போஸ் அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கனின் கேட்க இவனும் நீ என்ன நம்பு, நாம இங்க சேஃபா தான் இருக்கும்னு சொல்றான். தென் இவங்க ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா சரண் கனினோட மொபைல்ல இருந்து சிம் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்டா இருக்கு, என்னோட சைஸ் உனக்கு எப்படி தெரியும்னு கனின் கேட்டுட்டே அங்க வர சரணோட கையில இவனோட மொபைல பார்த்ததும் இதெல்லாம் தேவையான கனின் கேட்டுட்டு சரண் கிட்ட வந்து என் அப்பா எனக்கு கால் பண்ணுவாருன்னு இவன் அந்த மொபைல வாங்க பாக்க சரணோட தரமாட்டேன்றான். உன்னோட அப்பா இந்த மொபைலுக்கு கால் பண்ணி உன்னை ஆபத்துல தள்ளிவிட மாட்டாருன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் சைலண்ட் ஆயிடுறான். அப்ப சரண் உன்னோட அப்பா என்ன நம்புறாரு, நீ என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன்னோட அப்பாவை நம்புன்னு சொல்ல இவனும் என் அப்பா உன்னை நம்புறாருன்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறான். அண்ட் சரணும் அதுக்கு பதில் சொல்லாம உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் கனின் அவனோட ரூம்ல சோகமா உட்காந்து இருக்கிறப்ப சரண் டோரை நாக் பண்ணிட்டு உள்ள வரான். உனக்கு இப்ப பசிக்குதான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவான்னு கேட்க இவனும் இல்லன்னு தலையாட்டுறான். அப்புறம் சரணும் நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்ல கனினும் சரின்னு படுத்து தூங்க சரண் அவனுக்கு போட்டி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரண் தூங்கிட்டு இருக்கிறப்ப கனின் சைலண்டா அவனோட ரூமை விட்டு வெளியே வரான். அவன் சரண் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த டேபிள்ல இருக்கிற மொபைல் எடுத்து இவன் பேக்கெட்ல வச்சுட்டு அந்த ஹேண்ட்கிளஃப வச்சு சரணோட கைய லாக் பண்ணிட்டு இவன் ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். தென் இவன் கீழே வந்துட்டு அவனோட அப்பாக்கு கால் பண்ணலான்னு மொபைல் ஆன் பண்ணி பார்க்க அதுல சிம் இல்லன்றத தெரிஞ்சுக்கிறான். அதனால இவனும் கடுப்பாயிட்டு திரும்ப பின்னாடி சரண் கோபமா நின்னுட்டு இருக்கான். வா நம்ம ரூமுக்கு போலான்னு அவன் கைய பிடிச்சி இழுக்க என் கையை விடு எனக்கு வலிக்குதுன்னு கனின் அவன் கைய தட்டி விடுறான். நீ என்ன ஆபத்தை தேடி போறியான்னு சரண் கோபமா கேட்க கனினும் நான் என் அப்பா கிட்ட போறேன்னு சொல்றான். நீ இப்படியே போனா கண்டிப்பா அவங்க கிட்ட மாட்டிப்ப, தட்டனாய் ரொம்ப திறமையான சோல்ஜர், அவர் இத்தனை வருஷமா உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டாரு அண்ட் அவருக்கு அவரை பாட்டுக்க தெரியும், சோ நீ அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு கனினோட கையில இருந்து அந்த போனை புடுங்கி இந்த போன் ஒர்க் ஆகாது, அதோட நீ இதை யூஸ் பண்ணவும் கூடாது, நீ இருக்கிற இடத்த நம்ம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க ரூமுக்கு வந்ததும் நீ எப்படி அந்த ஹேண்ட் கிளஃப ஓபன் பண்ணனு கனின் கேட்க நீ வெறும் ஒரு கையில தான் லாக் போட்ட, சோ யாரா இருந்தாலும் அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிருவாங்கன்னு சரண் சொல்ல அது எனக்கு செஞ்சு காட்டுன்னு கனின் கேக்குறான். அதனால சரணும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உன் கைய காட்டுன்னு கேட்க இவனும் நான் எடுக்க காட்டணும்ன்ற மாதிரி பாக்குறான். நீ தானே செஞ்சு காட்டணும்னு சொன்ன, சோ உன் கைய காட்டுன்னு கேட்க கனினும் சரி இந்தானு அவன் கைய நீட்டுறான். அண்ட் சரணோட செஞ்சு காட்டினதுக்கு அப்புறமா எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னு கேட்க சரணும் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட டியூட்டின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிற டியூட்டின்னு ஆரம்பிக்க எனக்கு இருக்கிற டியூட்டி உன் கூட எம்எல்ஏக்கு வரது அதானு கனின் அந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்றான். அதுக்கு சரணும் ஆமா இப்ப அதுக்கு நேரம் வந்துருச்சு, நீ பாதுகாப்பா அசாவாட் எவிடன்ஸோட எல்லைக்குள்ள போயாகணும், அதாவது குதிரை சின்னம் இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள. நீ அங்க போனதுக்கு அப்புறமா பிரின்ஸ் டரின் தான் உன்னோட அப்பான்றத ப்ரூவ் பண்ணிட்டு எமிலியோட அடுத்த ராஜாவா நீ பதவி ஏற்கணும்னு சொல்ல இங்க பேலஸ்ல நடக்கிற மீட்டிங்க காட்டுறாங்க. அங்க 4 ராஜ்யத்தை சேர்ந்த பிரின்ஸும் உட்காந்துட்டு இருக்க ராஜா அங்க வந்துட்டு இப்ப நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, எல்லாம் கரெக்டா போகுதா இல்ல ஏதாச்சும் பிரச்சனை
இருக்கான்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் முடிகிற நேரத்துல ராஜாக்கு இருமல் வரவும் அப்பான்னு சொல்லி பிரின்ஸ் டரின் எண்டிக்கிறாரு. ஆனா இவரோ ஒன்னும் இல்லன்னு கை காட்ட இவரோ ராயல் டாக்டரை கூப்பிடுங்க ராஜான்னு சொல்றாரு. அதுக்கு இவரோ எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்ல அடிக்கடி இவரோ எங்களால டெய்லியும் உங்களை பார்க்க முடியல, அதனாலதான் நாங்க பயப்படுறோம்னு சொல்லிட்டு நீங்க போட்ட ரூல் காரணமா எங்க 4 பேரால உங்களோட பர்மிஷன் இல்லாம பேலஸ்குள்ள வர முடியறது இல்லன்னு சொல்ல அடிக்கடி இவரோ அந்த ரூலை நான் எல்லாரோட பாதுகாப்புக்காக தான் போட்டேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்ல பிரின்ஸ் டரினோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த மீட்டிங்கை முடிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரு இங்க வந்துட்டு என்ன எடுக்கப்பா வர சொன்னீங்கன்னு கேட்க இவரோ நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றதுக்குதான்னு சொல்லிட்டு கனினும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாரு. அடிக்கடி இவரோ ஷாக் ஆயிட்டு என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்க இவரோ கனின் இங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு. கற்பனா இப்ப இவரு அவரோட வைஃபோட சமாதி முன்னாடி நின்னுட்டு அந்த இடத்துல ஒரு ஃபிளவர் புக்கேவை வச்சுட்டு நம்ம பையனை நான் பத்திரமா பாட்டுப்பேன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப 2 நியூ கேரக்டர்ஸ காட்டுறாங்க. இவளோட பேரு ஏவா, பறவை சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்தோட இளவரசி. அப்புறம் இவனோட பேரு ரமில், பாம்பு சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்தோட இளவரசன். இப்ப இவங்க 2 பேரும் ஃபென்சிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரமில் எதுக்காக நீ இவ்வளவு சீரியஸா இருக்க, இது வெறும் ஃபன் பிராக்டிஸ் தானேன்னு ஏவா கிட்ட சொல்ல இவளும் அது எனக்கும் தெரியும், பட் நான் உன்கிட்ட ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ரமிலும் அவளை பாட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு யாரு ஃபர்ஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கேமை ஸ்டார்ட் பண்ண அவங்க 2 பேரோட அப்பாவும் சைட்ல உட்காந்து அந்த மேட்சை பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ரமிலோட அப்பா நம்ம 2 பேரோட ராஜ்யமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்ல ஏவாவோட அப்பாவும் ஆமா அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொல்ல அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரமில் 15 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிடுறான். அதனால அவனோட அப்பாவும் அவனோட திறமைய பத்தி பெருமையா பேச ஏவாவோட அப்பாவும் அவன் உங்களோட பையன்றத நிரூபிக்கிறான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரமிலோட அப்பா அங்க 2 எஞ்சி போக அங்க பக்கத்துல நின்று திறந்த பையனும் அவரு பின்னாடியே போறான். அண்ட் அவனோட பேரு பேட்டாய். தென் ஏவா ரமில் கிட்ட உன்னோட ஸ்கில்ஸ பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், நாம அடுத்த வாரமும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாமான்னு கேட்க பதிலுக்கு இவனும் உன்ன மாதிரி ஒரு திறமையான பொண்ண நான் வின் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு மேபி உனக்கு அடிபட்டிருக்கனால நான் வின் பண்ணிருக்கலாம்னு சொல்ல ஏவாவும் என்ன நீ ரொம்ப பாராட்டுறன்னு சொல்லி வைக்கப்படுறா. அதுக்கு ரமிலும் நான் உன்னை ஓவராலாம் பாராட்டல, நான் கேள்விப்பட்ட விஷயத்த வச்சுதான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்றது நீ ஒரு பொண்ணா போயிட்ட, நீ மட்டும் ஒரு பையனா இருந்திருந்தா கண்டிப்பா நீ எனக்கு ஒரு டஃப்பான காம்படிட்டரா இருந்திருப்பேன்னு சொல்ல அதை கேட்டதும் ஏவாவோட ஃபேஸ் மாறிடுது. அதுக்கப்புறமா இவனும் உனக்கு நாம ஏன் காம்படிஷன்ல வின் பண்ணா நம்மளோட அப்பா ராஜாவாகுறாங்கன்னு தெரியுமான்னு கேட்க இவளோ ஏன்னா எமிலி நாட்டுல எல்லாரும் சமம், நாம எல்லாருமே ஒரே அளவுக்கு முக்கியமானவங்க தான்றத காட்டுறதுக்காக தான் இப்படி இருக்கு, அது நான் பொண்ணா இருந்தாலும் மாறாடுன்னு சொல்லிட்டு இத பத்தி நான் எமிலியன் ஹிஸ்டரியில இருந்து படிச்சேன்னு சொல்ல இவனும் எங்க வெஸ்டர்னர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டியான்னு நக்கலா கேக்குறான். உன்னால முன்ன மாதிரி எமிலியன் லாங்குவேஜையே சரியா பேச முடியலன்னு சொல்ல இவளோ ஆனா யாரு நல்லா பேசுறாங்கன்றது காம்படிஷன் கிடையாதே, நான் சொல்றது கரெக்டானு கேட்க ரமிலோ ஆனா நம்ம கலாச்சாரம் படி பொண்ணுங்களால காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த 4 ராஜ்யத்துல நான் தான் இருக்கிற ஒரே ஆண் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்க அங்க ஒருத்தன் ஏவா கிட்ட வந்து இளவரசி நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றான். அதை கேட்டு ஏவாவும் ரமில் கிட்ட எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க 2 கிளம்புறா. அதுக்கப்புறமா பேட்டாய் உள்ள வர ரமில் அவன் கைய பிடிச்சிட்டு நீ எங்க போயிருந்தன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் பிரின்ஸ் ரச்சாட்டா அதாவது ரமிலோட அப்பாவை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் நீ என்ன உன்னோட வேலை என்னன்றத மறந்துட்டியா, நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க கூட இல்லன்னு சொல்ல பேட்டாயும் என் கையை விடுங்க யாராச்சும் நம்மள பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல ரமிலும் சுட்டி பாத்துட்டு நம்மள யாரு பார்க்க போறா, அப்புறம் கூடிய சீக்கிரத்துல இந்த நாடு நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தமாயிரும், அதுக்கப்புறமா நம்மள பத்தி யாரு காசிப் பேசுறான்றத நானும் பாக்குறேன், நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். கற்பனா இங்க சரண் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இப்ப பிளான் சேஞ்ச் ஆயிருச்சு, நாங்க வந்ததுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்றேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் உள்ள வந்துட்டு இளவரசரை நம்ம உடனடியா இங்க 2 கிளம்பி ஆகணும்னு சொல்ல கனினோ நீ தயவு செஞ்சு நார்மலா பேசுறியா, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றான். அப்புறம் நான் இங்க இருக்கதா நினைக்கிறேன், நான் என்னோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல தரனும் அது முடியாது, இந்த இடமும் இப்ப ஆபத்தானதா ஆயிருச்சு, இப்ப தடனாய் உயிரோட இருந்தாருன்னா அவரு கண்டிப்பா பேலஸுக்கு தான் போவாரு, ஏன்னா நீ அங்க இருப்பன்றது அவருக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அதுக்கு இவனும் நம்மள அட்டாக் பண்ணது யாருன்னே தெரியல, அப்போ எப்படி நம்மளால இங்க இருந்து போக முடியும்னு கேட்க நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எமிலிக்கு வர்றதுதான் ஒரே வழின்னு சரண் சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமா கனினும் சரி என் அப்பா அங்க போவாருன்னா நானும் அங்க போறேன்னு சொல்றான். அண்ட் சரணும் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சோ நம்ம எமிலிக்கு போற வழி ஈஸியானதா இருக்காதுன்னு சொல்றான். கற்பனா இங்க ராஜாவோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட மிஸ்டர் சரண் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நம்ம எதிரிங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிட்டனால அவங்க இங்க சேஃபா வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்றாரு. கற்பனா இப்ப இவங்க 2 பேரும் பிளைட்ல இருக்காங்க. அப்ப சரண் கனின் கிட்ட சாரி கேட்க கனினும் இப்ப எதுக்கு நீ சாரி கேக்குறேன்னு கன்ஃபியூஸ்டா கேக்குறான். அதுக்கு சரணும் ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா அங்க கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க, அதால நம்ம மேல அதிகமான அட்டென்ஷன் வரும், சோ அது வேண்டான்றதுக்காக நான் இதுல புக்
பண்ணேன்னு சொல்ல அடைக்கிட்டு காணினோ இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் சாரி கேக்குறியான்னு கேட்டுட்டு ஆண்ட்ராய்டுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதோட எனக்கு விண்டோ சீட் தான் பிடிக்கும்னு அந்த விண்டோவை கை காட்டி சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப சரண் மட்டும் தூங்காம கணினை பாத்துட்டு இருக்கான். அப்ப கணின் தூக்கத்துல சரணோட கைய பிடிச்சிக்க சரணும் அதை எடுத்து விட ட்ரை பண்றான். பட் முடியலன்னதும் அதை அப்படியே விட்டுட்டு இவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிளேன் ஷேக்காக அண்ட் எல்லாரும் உங்க சீட்ல உட்காந்துருங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வர சரண் பயத்துல கணினோட கைய பிடிச்சிக்கிறான். அப்ப கணின் தூக்கத்துல இருந்து ஏஞ்சதும் சரண் அவன் கைய விட்டுறான். அப்ப கணினும் என்னாச்சு பிளேன் கிராஷ் ஆகிற மாதிரி கனவு கண்டியான்னு கேட்க சரணும் ஒன்னும் இல்லன்னு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் கணினும் நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், அதுக்கு உண்மையா பதில் சொல்லு. நீ இங்க தனியா வந்து என்ன கூட்டிட்டு போறது ரிஸ்க்னு உனக்கு தெரியும், அது தெரிஞ்சும் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க சரணும் அது என்னோட டியூட்டி இல்ல வரசரேன்னு சொல்றான். அதை கேட்டு கணினும் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்கேன்லன்னு சொல்ல சரணும் இப்ப என்னோட வேலை உன்னை பத்திரமா எமிலிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கறதுதான்னு சொல்ல அப்பனா என்னோட அப்பாவும் என்ன பாட்டுக்கிறத ஒரு வேலையாடா நினைச்சு செஞ்சாரான்னு கேட்க சரணும் அவருக்காக என்னால பேச முடியாது, ஆனா அவரு இத ஒரு டியூட்டியா நினைச்சு செய்யலன்றது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்ல அதை கேட்டு கணினும் கோவத்துல அழுதுட்டே எப்படி இந்த காலத்திலயும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி விடுறாங்கன்னு கோவப்பட அதுக்கு சரணும் இந்த காலம்னு இல்ல எந்த காலமா இருந்தாலும் பவர் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல அப்பனா நீ எப்படி உனக்கு அந்த பவர் மேல ஆசை இருக்கான்னு கணின் கேக்குறான். அதுக்கு சரணும் எனக்கு பவர் முக்கியம் இல்ல, ஆனா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல வரசேன்னு சொல்ல கணினும் இப்ப நம்ம எமிலிக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு கேக்குறான். அதுக்கு சரணும் இளவரசி நம்ம அங்க போனதுக்கு அப்புறமான ஆரம்பிக்க கணினும் உன்கிட்ட நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன்னு டென்ஷன் ஆகுறான். அதனால சரணும் சரின்னு நீ எமிலிக்கு போனதுக்கு அப்புறமா உன்னோட ஃபேமிலிய மீட் பண்ணுவேன்னு சொல்ல இது வரைக்கும் நான் பாக்காத ஃபேமிலின்னு கணின்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறமும் நீ என் கூட இருப்பியான்னு கேட்க சரண் அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேன்றான். கற்பனா இப்ப இவங்க பேங்காக்கு வந்திருக்காங்க. நீ போட்ட பிளான் நல்லா இருக்கு, நம்ம டைரக்டா எமிலிக்கு போயிருந்தா நம்மளோட எதிரிங்க நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க, சோ நம்ம இப்படி சுத்தி போறது மூலியமா நம்ம சேஃபா இருப்போம்னு கணின்னு சொல்ல அதுக்கு சரணும் நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இங்கேயும் நம்ம சேஃபா இல்லன்னு சொல்றான். தென் நம்ம இங்க இருந்து எப்படி எமிலிக்கு போறோம்னு கணின் கேட்க இவனும் தாய்லாந்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்றான். அந்த நேரத்துல கணின் அவனோட அப்பா கூட பேசினத நினைச்சு பாக்குறான். இவரு கணின் கிட்ட நம்ம தாய்லாந்துக்கு ட்ரிப் போலாமா, அது எமிலி நாட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, அங்க இருக்கிற கல்ச்சரும் லாங்குவேஜும் எமிலி கூட ஒட்டு போகும்னு சொல்ல கணினும் அப்ப நம்ம எமிலிக்கே போயிடலாமே, நீங்களும் அந்த இடத்த மிஸ் பண்றீங்க தானேன்னு கேக்குறான். அதை கேட்டு இவரும் நாங்க போறதுக்கு இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல கணினும் சரி நம்ம இப்ப தாய்லாண்டே போலான்னு சொல்லிட்டு இவன் அதை பத்தி பேசுறான். கற்பனா இங்க சரண் வா போலான்னு கணின் கிட்ட சொல்றான். ஆனா கணினும் அந்த யோசனையிலேயே இருக்க சரண் அவனை மறுபடியும் கூப்பிட்டு நீ ஓகேவான்னு கேக்குறான். தென் நீ என்னை விட்டு போயிடாத என் கூடயே வான்னு சொல்லி அவன் கைய பிடிச்சி கூட்டிட்டு போக கொஞ்சம் தள்ளி பின்னாடி ரெண்டு பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் சரண் அவங்கள பார்த்ததும் நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு இவன் கணின் கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி வந்து ஒரு டாக்ஸில ஏறிக்கிறாங்க. அப்ப அந்த டிரைவரோ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க சரணும் இந்த இடத்துக்கு போங்கன்னு ஒரு அட்ரஸ் கொடுக்கறான். அப்புறம் நைட் டைம் ஆகுது, இன்னமும் இவங்க டாக்ஸில தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு கார் இவங்க பின்னாடில இருந்து சேஸ் பண்ணிட்டு வர அடே இந்த டிரைவரோ பசங்க ஏதோ விளையாட்டுக்கு பண்றாங்க போலன்னு நினைச்சிட்டு இவரோ காரை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறாரு. அப்புறம் அந்த ரெண்டு காரும் இவங்கள ஃபாலோ பண்ணுதுன்றது தெரிஞ்சதும் நான் இங்கேயே காரை ஸ்டாப் பண்றேன், நீங்க ரெண்டு பேரும் இறங்குங்கன்னு சொல்லிடுற சரண் உடனே அவங்களோட லொகேஷனை அவனோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இவன் கணினோட கைய பிடிச்சிட்டு ஒரு தெருவுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறான். அப்புறம் அவங்க பின்னாடி வண்டி இந்த 4 பேரும் ரெண்டு டீமா பிரிஞ்சு கணினியும் சரணியும் தேடுறாங்க. அப்ப அதுல ரெண்டு பேரு கணினியும் சரணியும் கண்டுபிடிச்சு அவங்கள துரட்ட இவங்களும் அவங்க கிட்ட ரெண்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப முன்னாடி இன்னும் ரெண்டு பேரும் வண்டி இவங்கள லாக் பண்ணிடுற சரண் கணினை தள்ளி நிக்க சொல்லிட்டு இவன் அவங்க கூட சண்டை போடுறான். அந்த நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிக்க சரண் வானத்தை பார்த்து அவன் சின்ன பையனா இருக்கும்போது நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறான். அந்த நேரத்துல ஒருத்தன் இவனை கட்டியால குட்ட வர கனி நட பாட்டு கத்துனாடும் இவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவன் கிட்ட ரெண்டு கட்டிய புடுங்கி அவனையே குட்டிடுறான். அண்ட் அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன் கட்டிய எடுத்துட்டு வர கனின் அவனோட தலையில பாட்டில் அடிச்சு உடைச்சிட்டு அவனை மட்டையாக்கிடுறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அங்க ரெண்டு ஓடி போக சரண் தெரியாம அவனோட மொபைல அங்கேயே விட்டுடுறான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு புக் ஷாப் குள்ள வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா சரண் அவனோட பேக்ல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து இத போட்டுக்கோன்னு சொல்லி அத கனின் கிட்ட கொடுத்துட்டு இவனும் வேற ட்ரெஸ் மாட்டிற கனின் இன்னும் ட்ரெஸ் மாட்டாம சரணியே பாத்துட்டு இருக்கான். அப்ப இவனும் நீ இன்னும் ட்ரெஸ் மாத்தலையான்னு கேட்க நீ உன் கைய காட்டுன்னு சொல்லி கனின் சரணோட கையாட்டு மேல அந்த ட்ரெஸ்ஸ வச்சு கெட்டு போட்டு விடுறான். அப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப நாம என்ன பண்றதுன்னு கேட்க சரணும் நான் நம்மளோட லொகேஷனை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட மொபைல எடுக்க அவனோட பேக்கெட்ல கைவிட அப்பதான் இவனோட போன் மிஸ் ஆனதை கண்டுபிடிக்கிறான். அந்த நேரத்துல அந்த ஷாப்போட ஓனர் அங்க வந்துட்டு என் கடைக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க சரணும் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு மழை பெஞ்சனால நாங்க உள்ள வந்தோம்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் அடுக்குன்னு நீங்க என் பர்மிஷன் இல்லாம என் கடைக்குள்ள வருவீங்களா, இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு மிரட்ட கனினும் முன்னாடி வந்துட்டு சார் எங்களை பார்த்தா திருட வந்தவங்க மாதிரியா தெரியுதுன்னு அவன் முகத்தை பாவமா வச்சுட்டு கேட்க இவரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ அந்த பாப்புலரான சிங்கர் மாதிரியே இருக்குன்னு சொல்ல இவனும்
இவனும் சிரிச்சுட்டே ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் சார், நாங்க உங்க பர்மிஷன் இல்லாம உள்ள வந்தது தப்புதான், ஆனா நாங்க மலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உள்ள வந்தோம்னு சொல்லிட்டு அதோட என் ஃப்ரெண்டுக்கும் அடிபட்டிருக்குன்னு சரணோட கைய பிடிச்சு காட்ட இவனுக்கு எப்படி அடிபட்டதுன்னு இவரு கேக்குறாரு. அடுக்கு கணினும் ஒருத்த எங்களோட மொபைல புடுங்கிட்டு போயிட்டான், சோ நீங்க கொஞ்சம் உங்க மொபைல கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்னு இவன் கியூட்டா கேட்க இவரோ சரி இருந்தான்னு அவரோட மொபைல குடுக்கறாரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு சரணோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு இவங்கள கூட்டிட்டு போறான். அப்ப இவன் சரண் கிட்ட என்னடா உன்னை பாட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனா அப்படி பாக்குறப்பவே ஒரு பிரச்சனையோட வந்திருக்கியன்னு கேட்டுட்டு இவன் சரணோட மொபைல அவன் கிட்ட திருப்பி கொடுக்கறான். அப்புறம் அவன் கண்ணின பாட்டுட்டு இவன் யாருன்னு கேட்க சரணும் இவன் என்னோட தம்பின்னு சொல்றான். அட கேட்ட இவனும் கூட பிறந்த தம்பியா இல்ல வேறையான்னு கேட்டு கலாய்க்க ஒழுங்கா உன் வாய மூடிடுறான்னு சரண் சொல்றான். கட்பனா இப்ப இவங்க 3 பேரும் இந்த காண்டோக்கு வராங்க. அப்ப இவன் என்னோட பேரு வேடிஸ், நான் ரேனோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் ஒன்னாடா ஸ்கூல் படிச்சோன்னு கண்ணன் கிட்ட சொல்லிட்டு இவன் உன் தம்பி இல்லதானு சரண் கிட்ட கேட்க சரணும் இப்ப அதுக்கு என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறான். ஆனா கணினும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல வேடிஸும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டியான்னு சொல்றான். அப்ப கணின் சரணோட தோல்ல சாஞ்சிட்டு நாங்க டேட் பண்றதுக்கு முன்னாடி யூகேல தான் மீட் பண்ணோம்னு சொல்ல இவன் சரணை பார்த்துட்டு நீ சைலண்டா இருந்துட்டு எல்லா வேலையும் பண்றடான்னு சொல்றான். அடைக்கிட்டு கணினும் என்னோட அன் சைலண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் சரணோட கணத்தை புடிச்சு விளாட வேடிஸ் கணின் கிட்ட இப்ப நீ என்ன சொன்ன அன்னு கேட்க இவனும் ஆமா அது என்னோட பாய் ஃப்ரெண்டோட நிக் நேம்னு சொல்றான், அது அங்கிளோட ஷார்ட் ஃபார்ம், ஏன்னா இவன் எப்பவும் வயசானவங்க மாதிரியே பேசிட்டு இருப்பான்னு சொல்ல சரணும் ஓ அப்படியான்னு கணினை பாக்குறான். அப்ப வேடிஸ் சரண் கிட்ட நீ எப்படிடா அவனை கூப்பிடுவேன்னு கேட்க கணின் இவன் கிட்ட என்ன நீ கியூட்டின்னு கூப்பிடுன்னு சிக்னல் காட்டுறான். ஆனா சரணும் அதுக்கு பதிலா நாட்டின்னு கூப்பிட கணினும் எது நான் நாட்டியான்னு இவனை பாட்டு முறைக்கிறான். அப்ப வேடிஸ் சரண் கிட்ட அது நல்லாதான் இருக்கு, ஆனா அது ரொம்ப சிம்பிளா தெரியுது, நீ வேணா அவனை டூன்னு கூப்பிட்டு பாரு, அன் டூ ரெண்டுமே மேட்சிங்கா இருக்குன்னு சொல்ல கணினும் அன் என்ன நீ டூன்னு கூப்பிட்டு பாக்கலான்னு கேட்க சரணும் வேற வழி இல்லாம டூன்னு கூப்பிடுறான். அப்ப வேடிஸ் சரண் கிட்ட உன்னையும் உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்ணது யாருதான்னு கேட்க சரண் அவன் கிட்ட நம்ம தனியா போய் பேசலான்னு அவனை பால்கனிக்கு கூட்டிட்டு போறான். தென் சரண் வேடிஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா இவன் கணின் முன்னாடி தலை வணங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க இளவரசே நான் ஏதோ தெரியாம ஜோக் பண்ணிட்டேன்னு சொல்லி சாரி கேக்குறான். அடுக்கு கணினும் அதனால ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு நீ தானே என்னோட ஸ்டேட்டஸ் ரகசியமா இருக்கணும்னு சொன்னேன்னு சரணை பாட்டு கேட்க சரணும் ஆனா வேடிஸ் நம்பிக்கையான ஆள் தான்னு சொல்றான். அடை கேட்டதும் கணின் இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு கேட்டுட்டு இவன் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருப்பான்னு வேடிஸ கை காட்டி கேட்க சரணும் அவனை தட்டிட்டு போடுண்டா நிமிந்து நில்லுன்னு சொல்றான். அப்புறம் வேடிஸ் கணின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் இளவரசரேன்னு சொல்ல கணினும் ப்ளீஸ் கொஞ்சம் நார்மலா பேசுங்கன்னு சொல்றான். ஆனா இவனும் அடியனால முடியாதுன்னு தலையாட்ட நாளைக்கு நம்ம பிளான் என்னடான்னு சரண் இவன் கிட்ட கேட்டுட்டு ட்ரெயின்ல போறது சேஃபா இருக்குமான்னு கேட்க இவனும் இந்த நேரத்துல எதுவுமே சேஃப் கிடையாது, ஆனா கவலைப்படாத என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். கட்பனா நெக்ஸ்ட் டே கணினும் சரணும் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப 2 பேரும் அவங்கள தேடி அங்க வராங்க. அப்ப வேடிஸ் போலீஸ் கிட்டப்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு இவங்க கிட்ட கேட்க இவங்களும் கணினோட போட்டோவை காட்டி இந்த பையனை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவனும் இப்பதான் இந்த பையன் இந்த வழியா போனான்னு கை காட்ட அவங்க 2 பேரும் அந்த டைரக்ஷன்ல போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இப்ப வெளியே வாங்கடான்னு இவன் மாறு வேஷத்துல இருக்கிற கணினியும் சரணியும் கூப்பிடுறான். கட்பனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. வேடிஸ் சரண் அண்ட் கணின் மாதிரி இருக்கிற 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டு என் பிளான் எப்படிடா இருக்குன்னு கேட்க கணினும் உன் பிளான் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்படி இந்த கெட்டப்ப பாட்டு சிரிக்காம இருக்கன்னு இவன் சரண் கிட்ட கேட்க இவனும் நம்மளுக்கு வேற வழி இல்லன்னு சொல்றான். அதுக்கப்புறமா வேடிஸ் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி போறேன், நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வெளியே வாங்க மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்திரமா ட்ரெயின்ல ஏற்றி விட்டுறான். கட்பனா இப்ப இவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்ப கணின் சரணை பாட்டு அன் என்னோட ஆக்டிங் எப்படி இருந்தது, நான் ஒரு நல்ல ஆக்டரான்னு கேட்க இவனும் ஏதோ ஓகேவா இருந்ததுன்னு சொல்றான். அடை கேட்ட கணினும் உன்னால லைட்டா கூட என்ன பாராட்ட முடியாதான்னு கேட்டுட்டு ஆனா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா நல்லா நடிச்சேன், வேடிஸ் கூட அதுல ஏமாண்டுட்டான்னு சொல்ல சரண் எதுவும் சொல்லாம சைலண்டா உட்காந்து இருக்கான். அப்ப கணினும் என் கூட பேசுடான்னு சொல்ல இவனும் இதுக்கப்புறம் நீ நடிக்க தேவையில்லைன்னு சொல்றான். அடைக்கிட்டு கணினும் சரி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அண்ட் என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இந்த கெட்டப்ப நம்ம எப்ப ரிமூவ் பண்றது, இத பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா வருதுன்னு சொல்ல சரணும் இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காக தான், நாம எமிலி கிட்ட போனதுக்கு அப்புறமா ட்ரெஸ் மாட்டிக்கலான்னு சொல்றான். கட்பனா இங்க பேலஸ்ல ராஜாவும் பிரின்ஸ் டரினும் செஸ் விளையாடிட்டு இருக்கிறப்ப இவரு அப்பா நான் ஈவினிங்குள்ள என்னோட இடத்துக்கு போயாகணும்னு சொல்றாரு. அதுக்கு இவரும் நீ அங்க பொறுமையா போய்க்கலான்னு சொல்லிட்டு கணின் இங்க வந்துட்டு இருக்கான். அதனால நான் ராயல் ஃபென்சிங் காம்படிஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்ல பிரின்ஸ் டரினோ அதை நீங்க எப்ப பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரோ அதை நான் இன்னைக்கு ஈவினிங் குள்ள சொல்லுவேன்னு சொல்ல ஆனா கணின் இப்பதான் வரப்போறான், அவன் இங்க வந்த உடனே காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாமே, உங்களுக்கே தெரியும் ஒரு காம்படிட்டரா இருக்கிறதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு, இத நாம கொஞ்சம் பொறுமையா பண்ணலாமேன்னு சொல்ல இவரோ டரின் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. அதே நேரத்துல கணினும் சரணும் எமிலி நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இங்கதான் நான் தங்க போறேன் நானு கணின் இந்த பேலஸ பாட்டு கேட்க இது பேலஸோட அவுட்டர் செக்ஷன், நீங்க தங்க போற இடம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சரண் சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு வர பேலஸ்குள்ள பிரின்ஸ் டரின் இது எடுக்க என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறாரு. இத
சீக்கிரட்டா வச்சுக்க சொல்லி நான் தான் ஆர்டர் கொடுத்தேன். அப்புறம் என் பேரனுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னால இந்த இடத்துல உன்னைய தவிர வேற யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த எமிலி நாட்டுக்கு கனின் தான் அடுத்த இளவரசனா ஆகணும்னு சொல்றாரு. அண்ட் அதே நேரத்துல கனின் இந்த பேலஸ்குள்ள என்டர் ஆகுறான். இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.